வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். விவசாய சங்கங்களை நடத்தக்கூடிய தலைவர்கள், விவசாயிகள், நீங்கள் இப்பொழுதாவது இந்த திமுக அதிமுக ஆட்சியை பற்றி உணர வேண்டும். உங்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களே இவர்கள்தான். இவர்களை தான் ஒரு 50-60 ஆண்டு காலமாக பாதுகாத்து கொண்டு வருகிறீர்கள். விவசாயிகள், வியாபாரிகள் நினைத்தால் இந்த ஆட்சியை எப்பொழுதே கவுத்திருக்க முடியும். இப்பொழுதாவது நீங்கள் உணர வேண்டும். பாமர மக்கள், விவசாய மக்கள், தொழிலாளர்கள், தமிழ்நாட்டிலே இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை எவ்வளோ கஷ்டத்தோடு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆடு மாடுகள் வெள்ளத்தில் அடிக்கப்படுகிறது. நிர்வாகம் சரியில்லை. இந்த நாட்டிலே திமுக ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லை. கொள்ளடிக்கிறதுக்கு இறங்கி விட்டார்கள் அனைவருமே. 234 எம்எல்ஏக்களுக்குமே ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக மாதம் படி அளக்கிறதோ எந்த வழியில் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லோருமே அவர்கள் மௌனம் காக்கிறார்கள். யாரும் எதிர்க்கிறதில்லை. தொகுதி மக்கள் அந்த எம்எல்ஏவை விடக்கூடாது. ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் அந்த எம்எல்ஏவை விடக்கூடாது. ஏன்னா எம்எல்ஏவுக்கு 5 கோடி ஒதுக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கப்படுகிறது. அந்த பணத்தில் அவர்கள் குடிமராமத்து பணி, ஏரி தூர்வாருவது, குளம் தூர்வாருவது, காவாய் வெட்டுவது, இது போன்ற வேலைகளை செய்திருந்தால் கூட இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்காது. இவ்வளவு மக்கள், ஆடு மாடுகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து சென்று இருக்க மாட்டார்கள். இந்த மக்களுக்கு சோறு போடக்கூடிய மக்கள் சோறு இல்லாமல் தவிக்கிறார்கள். இந்த மக்களுக்கு அறுசுவையோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய விவசாய பெருமக்கள் அல்லல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். இவர்கள் நல்லவர்கள்ல. திமுகவை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு மந்திரியும் உங்கள் தொகுதிக்கு வரும்போது நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஒவ்வொரு எம்எல்ஏவையும் ஏன் உன்னோட 5 கோடியிலே இதில் செய்யவில்லை? ஒரு எம்பியும் ஏன் உன்னோட 5 கோடியிலே இந்த குடிமராமத்து பண்ண செய்யவில்லை என்று கேட்க வேண்டும். ஏரிகள் தூர்வார் என்று சொன்னால் ஏரியில் இருக்கிற மண்ணை எத்தனையும் ஒரு 10 நாளிலே வாரி கொண்டு போய் செங்கல் சூளைக்கும் கொட்டி கொண்டார்கள். கீழே மரம்பு தெரிகிறது. தண்ணி நிற்கவில்லை. ஏரியிலே இப்பொழுது குளத்திலே தண்ணி நிற்கவில்லை. இப்போ பெய்கிற மழையில் ஏரியில் தண்ணியே நிரம்பலை. கால்வாசி ஏரி கூட நிரம்பலை. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலை இந்த அரசாங்கம். 3 ஆண்டுகளுக்கு தண்ணி நிரம்பியிருக்கும். 3 ஆண்டு மழை பெய்யலை என்று சொன்னாலும் செழித்து ஒழித்து இருக்கும் தமிழகம். அதுக்கு காமராஜ் ஆட்சி தான் வர வேண்டும். காமராஜ் போன்ற ஒரு நல்லவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்கு. மக்கள் பணத்தை கொள்ளடிப்பவர்களை வர வைக்கக்கூடாது. இனி நடிகர்கள் இந்த நாட்டை ஆண்டது போதும். விவசாயிகள் ஆள வேண்டும், வியாபாரிகள் ஆள வேண்டும், விஞ்ஞானிகள் ஆள வேண்டும், படித்தவர்கள் ஆள வேண்டும். நீங்கள் எல்லாம் அதை உணர்ந்து தொகுதிக்கு நல்லவர்களை ஒரு 10 பேர் இப்பொழுதே தேர்வு செய்து எல்லோரும் பணி செய்யுங்கள். மக்கள் அனைத்து கட்சியும், திமுக அதிமுக இல்லாத கட்சிகள் அன்றும் ஒன்றுபட்டு ஜனதா அரசாங்கத்திலே எப்படி ஒன்றுபட்டார்களோ ஜனதா கட்சி உருவாவதற்கு அதுபோன்று ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரே சின்னத்திலே 234 தொகுதியிலும் நீங்கள் போட்டியிட்டு இந்த திராவிட கட்சிகள் 2 இடத்தில் இருந்தும் மக்களை காப்பாற்ற வேண்டும். சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்.
கொள்ளையடித்த சொத்துக்கள் அத்தனையும் திமுக, அண்ணா திமுகவை சார்ந்த அனைவரும் கொள்ளையடித்த மந்திரிகள் கொள்ளையடித்த சொத்துக்கள் அத்தனையும் தேச உடைமையாக்க வேண்டும் என்பதில் கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.